அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கொங்கனகிரி கந்தன் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ சென்னிமலை முருகன் கோயிலை பத்தி பலர் அறியாத ஒரு வரலாறு பார்க்க போறோங்க. செங்கத்துறை பூசாரியோட வரலாறுங்க. இதை பத்தி சில பேருக்கு தாங்க தெரிஞ்சிருக்கும். முக்காவாசி பேத்துக்கு செங்கத்துறை பூசாரியை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. சென்னிமலை முருகன் கோயில் என்னதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருந்தாலுமே காலப்போக்கில் புதர் மண்டி மலை மேலே இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே இந்த உலக மக்களுக்கு தெரியாம போயிருச்சுங்க. அதற்கப்புறம் 300 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க செங்கத்துறை பூசாரியால சென்னிமலை மேலே இப்படி ஒரு முருகன் கோயில் இருக்குது அப்படிங்கிறதே உலகத்துக்கு தெரிய வந்துச்சுங்க. அதை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சென்னிமலை முருகனுக்கு மலைமேல் மண்டபம் கட்ட தீர்மானித்தார் நிலத்தம்பிரான். கட்டும்போதே மலையடிவாரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலுக்கும் மதில் எழுப்பும் பணியையும் மேற்கொள்ள விரும்பினார். அப்போது கோவையும் மலபாரும் ஆங்கிலேயர் ஆட்சிக்குட்பட்டிருந்தன. கதவுக்கு மரம் தேடி பொள்ளாச்சி நகருக்கு சென்றார் தம்பிரான். ஆனைமலையில் ஒரு பெரிய மரத்தை பார்த்து அவரும் அவருடைய சீடர்களும் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தனர். அப்போது அங்கே வந்த ஆங்கிலேய அதிகாரி அவர்களை தடுத்தார். யாரை கேட்டு மரத்தை வெட்டுகிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் அதட்டினார். அவரிடம் சென்னி ஆண்டவன் வெட்டச் சொன்னார், வெட்டுகிறேன் என்று பதில் சொல்லி அனைவரையும் ஆச்சரியப்படுத்த வைத்தார் நிலத்தம்பிரான். காரணம், அவருடைய பதில் ஆங்கிலத்திலேயே இருந்ததுதான். இதை கேட்டு திடுக்கிட்ட அதிகாரியால் தனக்கு சமமாக அவர் ஆங்கிலம் பேசுவதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தன் கோபத்தை காட்டினார். மரத்தை வெட்டுறது மட்டுமில்லாம திமிரா பேசுற இவனை மரத்தில் கட்டி வைங்கடா என்று உத்தரவிட்டார். ஆனால் உடனிருந்தவர்கள் தயங்கினார்கள். ஐயா, இவர் பெரிய மகான், இவரை தண்டிக்கிறது நமக்குத்தான் அழிவு என்றார்கள். அவர்கள் பயப்படுவதற்கு காரணங்களும் இருந்தன. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு 10 வயது பையன் ஒருவன் அவன் பிறந்த ஊர் காரணமா செங்கந்துரையான் என்று அழைக்கப்பட்டான். பஞ்சம் பிழைக்க சென்னிமலைக்கு வந்து ஒரு பண்ணையாரிடம் வேலைக்கு சேர்ந்தான். தன்னுடைய 25வது வயதிலும் அப்பாவியாக இருந்த அவன் மாடு மேய்த்து கொண்டிருந்த போது கையில் வேலுடன் சென்னியாண்டவர் காட்சி தந்தார். கூடவே அவனை நிலத்தம்பிரானே என்று அழைக்கவும் செய்தார் அவர். இந்த சிறகிரி மலை மேலே எனக்கு நீ ஒரு கோயில் கட்டு என்று அருளி மறைந்தார். ஒரு நாள் பண்ணையில் வேலை செய்யும் ஒருவனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தனர். இவனை நாகப்பாம்பு கடிச்சிருச்சு, வைத்தியர் வீட்டுக்கு போகணும், வண்டி வேணுங்க என்றனர். அப்போது பக்கத்தில் இருந்த செங்கத்துரையான் பாம்பு கடிப்பட்டவனை நெருங்கினான். பச்சிலையை கசக்கி அவன் மூக்கருகில் சிறிது நேரம் வைத்திருந்து வேறு சில தலைகளையும் கசக்கி அவன் வாயில் சாறை விட்டான். பின்பு வேப்பிலையால் அவன் உடல் முழுவதையும் நீவி விட்டான். சற்று நேரத்தில் பாம்பு கடிப்பட்டவன் எழுந்து உட்கார்ந்தான். இந்த காட்சியை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். இந்த வித்தையை எங்கே கற்றானவன்? ஆனால் செங்கந்துரையானோ எல்லாம் சென்னியப்பன் செயல் என்று மட்டுமே சொன்னான். அப்போதே அவன் தன் பெயர் நிலத்தம்பிரான் என்று அனைவருக்கும் அறிவித்தான். சென்னிமலை மீது முருகனுக்கு கோயில் கட்ட ஆரம்பித்தார் நிலத்தம்பிரான். கோயில் திருப்பணிகள் நடந்தபோது தம்பிரான் ஊரூராக சென்று மக்களுக்கு குறைகளை தன் ஆன்மீக சக்தியால் தீர்த்து வைப்பார். அதன் மூலம் கிடைத்த தொகையுடன் கட்டிட வேலையாட்களுக்கு கூலி கொடுக்க குறிப்பிட்ட நாளொன்று சென்னிமலைக்கும் வந்துவிடுவார். அவர் கூலி கொடுக்கும் முறை வித்தியாசமானது. பொறி மூட்டைகளை அவிழ்த்து கொட்டி கடலையை கலக்குவது போல பணத்தை பொறியுடன் கலக்கி தன் இரு கையால் அள்ளி போடுவார். அந்த பணத்தை எண்ணி பார்த்தால் அவரவர் செய்த வேலைக்கான கூலி துல்லியமாக இருக்கும். இதுபோன்று பல அற்புதங்களை செய்த தம்பிரானையா மரத்தோடு கட்டி போடுவது? அப்போது தம்பிரான், ஐயா, என்னை கட்டி போடுவது இருக்கட்டும், உங்கள் மனைவிக்கு சித்தம் கலங்கி கொல்லிக்கட்டையை எடுத்துக்கொண்டு ஊரை கொளுத்தப் போகிறேன் என்று வருகிறார்கள், முதலில் அவரை கட்டுப்படுத்துங்கள் என்று சாதாரணமாக சொன்னார். அதே நேரம் அதிகாரியின் வேலையால் வேகமாக ஓடி வந்து நிலத்தம்பிரான் சொன்ன தகவலை உறுதி செய்தார். பதற்றத்துடன் வீட்டுக்கு திரும்பிய அதிகாரி வேலைக்கார பெண்கள் தன் மனைவியை அமுக்கி பிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்ததை பார்த்தார். அப்போது அவள் முன் வந்து நின்ற தம்பிரான் தன்னிடமிருந்த விபூதியை எடுத்து அவள் தலையில் 3 முறை போட்டுவிட்டு, சிறகிரி வேலவா, இந்த பெண்ணை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார். அடுத்த கணமே அவள் பழைய நிலைமைக்கு வந்தாள். இதை கண்டு வியந்த அதிகாரியும் அவர் மனைவியும் தம்பிரான் காலில் விழுந்து வணங்கினர். அதோடு அதிகாரியே தன் ஆட்களை கொண்டு அந்த மரத்தை வெட்டி சென்னிமலைக்கு அனுப்பி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சென்னிமலை அடிவாரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் இப்போதும் இருக்கும் அந்த முன்கதவுதான் அது. ஒரே மரத்தால் செய்யப்பட்டது. கோவில் வேலைகளை முடித்த தம்பிரான் கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்த போது சென்னியாண்டவன் தன்னை அழைப்பதை உணர்ந்தார். சென்னிமலை அடிவாரத்தில் தனக்காக தானே ஏற்கனவே அமைத்திருந்த சமாதியில் போய் அமர்ந்தார். அந்த நிலையிலேயே 15ஆம் நாள் சமாதியானார். மலைப்படி அருகே செங்கத்துறை பூசாரியார் மடம் ஒன்று இருக்கிறது. அங்கு அவர் சமாதிக்கு மேலே முருக விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து சிறு கோயில் கட்டியிருக்கிறார்கள்.
மகாமண்டபத்தூணில் நிலத்தம்பிரானது சிலை உள்ளது. அருகில் உள்ள ஊரிலிருந்து சிவாச்சாரியார் ஒருவர் வந்து பூஜை செய்து வில்வ மரப்பாலால் ஆண்டவன் நெற்றியில் பொட்டு வைப்பார். ஒரு நாள் சிவாச்சாரியார் வராததால் நிலத்தம்பிரானே பூஜை செய்தார். அப்போது உயரம் குறைந்த தம்பிரானுக்காக ஆண்டவர் தலையை கொஞ்சம் தாழ்த்தி பொட்டை தன் நெற்றியில் ஏற்றுக்கொண்டாராம். அதனால் இப்பொழுதும் இங்கு முருகர் சிலை தலை தாழ்த்தபடியே இருக்கிறது. இங்கு நவகிரகங்களில் 8 கிரகங்கள் மட்டுமே அமைந்துள்ளது. செவ்வாய் கிரகமாக முருகனே உள்ளார். பழனிக்கு செல்ல இடும்பனுக்கு வழிகாட்டியதால் சென்னிமலை ஆதி பழனி என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இங்கு இடும்பனுக்கு சன்னதி இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்கள் கட்டப்பட்ட இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1749 அடி உயரத்தில் பசுமை மிக்க மரங்களாலும் மூலிகை குணம் கொண்ட செடிகளாலும் சூழப்பட்ட அழகிய வனப்பகுதியில் உள்ளது. மலைமேல் செல்ல சாலை வசதியும் 1320 படிகளும் அமைந்துள்ளது. பக்தர்களின் வசதிக்காக தேவஸ்தானம் சார்பில் 3 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. சென்னிமலை முருகன் கோவிலில் 4 ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன. பின்னாக்கு சித்தர் ஜீவசமாதி, இவர் 18 சித்தர்களில் ஒருவர் ஆவார். சரவணமா முனிவர் ஜீவசமாதி, சுப்பிரமணிய சவான் ஜீவசமாதி, செங்கத்துரையான் ஜீவசமாதி. இத்தல இறைவனை சிறகிரி வேளவன் என்றும் அழைப்பார்கள். இங்கு இறைவன் அக்னிமூர்த்தியாக திருக்காட்சி அளிக்கிறார். இந்த ஆலயம் கந்தசஷ்டி கவச பாடல் அரங்கேற்றம் செய்யப்பட்ட திருத்தலமாகும். வள்ளி தெய்வானை இருவரும் முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற பெயரில் தவம் செய்த சிறப்புமிக்க திருத்தலம் சென்னிமலை. இங்கு முருகப்பெருமானுக்கு பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை என்பதே இந்த ஆலயத்தின் அதிசய நிகழ்வாகும். தினமும் கோவில் காலை முருகனுக்கு தீர்த்தம் சுமந்து 1320 படிகள் வழியாக ஏறி செல்கிறது. காலை 6:30 மணியளவில் சென்றால் பார்க்கலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொங்கி வழிந்தோடும் மாமாங்க தீர்த்தம் அமைந்துள்ளது. ஊற்று வனப்பகுதியில் இருப்பதால் வனத்துறையின் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். வேறு எந்த ஒரு கோயிலிலும் இல்லாத சிறப்பாக சென்னிமலையில் 1984ஆம் வருடம் இரட்டை மாட்டு பூட்டிய வண்டி மலையேறி அதிசயம் நிகழ்ந்தது. அதை காண பல லட்சம் பக்தர்கள் சென்னிமலையில் குவிந்தார்கள். அரசு பதிவேட்டில் அந்த வருடம் அதிக மக்கள் கூடிய இடமாக சென்னிமலை பதிவாகி இருக்கிறது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட திருத்தலமாகவும் சென்னிமலை திகழ்கிறது. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சென்னிமலையில்தான் படிக்காசு அருளினார். அதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் பொருளாதாரம் மேம்படும் என்பது பக்தர்களிடம் இருக்கும் நம்பிக்கையாகும். சோழ மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய திருத்தலமாகவும் சென்னிமலை திகழ்கிறது. எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சென்னிமலை வந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அதனால் அனைவரும் ஒருமுறையாவது சென்னிமலை முருகன் கோவிலை நேரில் சென்று தரிசித்து வாருங்கள். இதுதாங்க செங்கத்துறை பூசாரியோட வரலாறுங்க. சென்னிமலை போறவங்க நிச்சயமா சென்னிமலை அடிவாரத்தில் இருக்கிற செங்கந்துறை பூசாரி மடத்துக்கு போய் அவரோட ஜீவ சமாதியும் தரிசிச்சுட்டு வாங்க. சென்னிமலை முருகன் அருளோடு அனைவரும் வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வோம். நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.